நான் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்டில் அப்படியே வந்துட்டேன் சினிமாவில். நான் அப்படியே வந்தேன், ஆக்சிடென்டலாக நான் ஹீரோ ஆகிட்டேன். ஆக்சிடென்டலாக நான் அப்படியே பார்த்தேன், டைரக்ட் பண்ணிருந்தாங்க, நான் உடனே ஓகே டைரக்ட் தானே பண்ணிடலாமே, ஓ ஹீரோ நடிக்கிறேனே அப்படின்ற மாதிரி ஆக்சிடென்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு கர்ம பிடிச்ச ஆக்சிடென்ட் எங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. ஏன்டா நமக்கு மட்டும் அந்த ஆக்சிடென்ட் நடக்க மாட்டேங்குது, நமக்கு ஏன் அது நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அது ஈஸியாக சொல்லிடுவாங்க. மொதல் வாய்ப்பு தான் எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிது அப்படின்ட்டு. அது எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய கிரிக்கெட் ஆசை உள்ள ஒருத்தன் இருக்கான்னா, அவன் எங்கேயோ கிராமத்தில் கள்ளக்குறிச்சியில் இருக்கான்னு வச்சுப்போமே, சேப்பாக் ஸ்டேடியத்தை கண்டுபிடிக்கிறதே ஒரு ஜேர்னி. அந்த ஸ்டேடியம் அவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஸ்டேடியம்க்கு தான் வந்தேன், அதுக்கப்புறம் ஆட ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னு தெரியும் போயிடுவீங்க. நான் ஸ்டேடியமுக்கு வரதுக்கே எனக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரோட ஜேர்னியும் பர்சனல், ஐ மீன் டிஃப்ரெண்ட்டில். நான் ரொம்ப அழகாக ஒரு பாட்டில் எழுதியிருப்பார், ஒரே இடத்துல ஆரம்பித்தாதான் அது ரேஸ் அப்படின்ட்டு. ஸோ ஸ்ட்ரகிள் எல்லாமே பே ஆஃப் ஆகும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு கீப் ஹோல்டிங் அண்ட் கோயிங்.